வந்துட்டானுங்க ஓசி சோறு திங்கிறதுக்குன்னு. ஏங்க எங்க அண்ணன் வந்திருக்காங்க. ஓ வாங்க மச்சான். ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க மச்சான். அட சாப்பிடுங்க. வெக்கம் மானம் சூடு சொரணம் இதெல்லாம் இருக்குதானே தெரியல. மனுஷன்னா சொன்ன வார்த்தையை கொஞ்சமாச்சு காப்பாற்றணும். அதை விட்டு சாப்பிட வந்துட்டானுங்க. ஏன் மச்சான் எழுந்துட்டீங்க? சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு மச்சான், இந்த அண்ணனுங்க மாதிரி ஒரு ஃப்ராடு பசங்களை பார்க்கவே முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லுவானுங்க. ஆனா கல்யாணத்தப்போ பேருக்கு ஒரு 4 பவுன் போட்டு ஏமாத்திடுவானுங்க. ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க? விடுமா, மாப்பிள்ளை குணமே அப்படித்தானே. மாப்பிள்ள இப்போதைக்கு ஒரு 50,000 மட்டும் இருக்கு. போக பாக்கி பணத்தை கொடுத்துருவோம் மாப்பிள்ள. எதுக்கு இந்த 50,000 ரூபா? நானும் உங்க தங்கச்சி பண்றதுக்கா? ஏன் மாப்பிள்ள இப்பெல்லாம் பேசுறீங்க? அண்ணே அவருக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலுமே பத்தாது. ஏய் பாயமுறி, அடிச்சு பல்லைகளெல்லாம் உடைச்சிருவேன். மாப்பிள்ள இப்போதைக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லை. போப்போ கொடுத்துருவோம் மாப்பிள்ள. எத்தனை வாட்டி எதையா சொல்லுவ? நீ எல்லாம் எதுக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குற? பேசாம வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? ஏங்க சாப்பிட கூட விட மாட்டீங்களா? மச்சான் சாப்பிடுங்க மச்சான். சாப்பிட்டு போங்க. சாப்பிடுங்க மச்சான். இல்லைம்மா நான் கிளம்புறேன். வரேன் மாப்பிள்ள, போலாம். அது எப்படிங்க? அங்க அவ்வளவு நடந்தும் அமைதியா இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு கோவம் வரல? என் தங்கச்சி வீட்டுக்கு போயே ஆகணும்னு வந்தீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சு? அசிங்கப்பட்டு தானே நின்னீங்க. உங்க தங்கச்சி பெரிய ஆளுங்க. அவ வந்து காசு கேட்காம அவ புருஷனை விட்டு காசு கேட்கிறாளா? கெட்டிக்காரி தான் உங்க தங்கச்சி. என்னை பத்தி பேசு, தேவையில்லாம அவளை பத்தி பேசாத. இப்பயும் உங்க தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கல்ல? அவன் புருஷன் அவ்வளவு பேச்சு பேசினானே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ பேசினாளா? அண்ணே நீ ஏம்மா வந்த? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல. உங்க அண்ணனால எனக்கும் தான் கஷ்டம். தங்கச்சி பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்க அண்ணனை மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு முட்டாள் யாருமே இல்ல. உங்களால என் அண்ணனை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நீங்க அண்ணன் கூட பிறந்திருந்தா புரிஞ்சிருக்கும். எங்க அண்ணன் நினைச்சிருந்தா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிருக்கும். இன்னொரு நல்லாவும் இருந்திருக்கும். சீக்கிரமாவும் கல்யாணம் பண்ணிருக்கும். ஆனா இவ்வளவு வறுமையிலும் உழைச்சு என்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தன்னை பத்தி யோசிக்காம எத்தனையோ அண்ணங்க இருக்காங்க. ஆனா எந்த அண்ணனும் வெளியில சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் ஒண்ணு முட்டாள் இல்ல, எங்க வீட்டோட சாமி அது.